Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா the vowel space அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இதுல e கூட இன்னொரு vowel சேருது இல்லீங்களா? ஏங்கிற vowel சேரும்போது அது என்ன சவுண்ட கொடுக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ e a n அப்படினா அது e அப்படின சவுண்ட கொடுக்கும். e a t அப்படினா இது eat அப்படின சவுண்ட கொடுக்கும். அதே மாதிரி e a l வந்துச்சு அப்படினா இது eel அப்படிங்கற சவுண்ட கொடுக்கும். புரியுதுங்களா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? D E A N அப்படின ஒரு வேர்ட் இருக்குது. இந்த வேர்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கணும்? D னா இட் சவுண்ட், T னா சவுண்ட் இட் சவுண்ட், அடுத்து E A N எப்படி படிக்க சொல்றீங்க? ஈன். என்ன சொன்னேன்? ஈன் அப்படி ரீட் பண்ணனும்னு சொன்னேன். அப்ப இட் கான்சோனன்ட் ஈங்க சவுண்ட். அப்ப இட் பிளஸ் ஈ நமக்கு என்ன கிடைக்கும்? T அப்படினா என்ன வரும்? D அப்படினு வரும். அப்ப D அப்படினு படிக்கணும். இப்ப D E A N அப்படிங்கற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணனும்? டீன் அப்படினு ரீட் பண்ணனும். அடுத்து பாருங்க C L E A N அப்படினு இருக்குது. என்னக்கு என்ன சவுண்ட்? L னா இல் சவுண்ட், E A N அப்படினா ஈன் அப்படினு சவுண்ட் வரும்னு சொல்றாங்க. புரியுதா? E A N என்னது? ஈன். சொல்லுவாங்கப்பா இல்லு பிளஸ் இ என்ன சவுண்ட் நமக்கு? லீ அப்படினு வரும் இல்லைங்களா? லீ அப்படினு வரும். லாஸ்ட் இன்னுங்கிற கான்சோனன்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வச்சுக்குவோம். அப்ப லீ அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? அடுத்து சி எல் இ ஏ என் அப்படியே ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? சிக்கு என்ன சவுண்ட்? சீனா இக் சவுண்ட் இல்லைங்களா? சீனா இக் சவுண்ட், அகைன் எல்னா இல் சவுண்ட், இ ஏ என் என்ன வரும்? ஈன் அப்படின்னு சொல்றோம். என்ன வரும்? ஈன் அப்படின்னு சவுண்ட் வரும். சோ இது எப்படி ரீட் பண்றது? இப்ப இக்கு கான்சோனன்ட் இல்லும் கான்சோனன்ட், ரெண்டு கான்சோனன்ட் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வச்சுக்குவோம். தெரியுமா ரூட்ஸ்? அப்ப இக்கு அப்படியே வச்சுக்கணும். அது இல்லு பிளஸ் இ என்ன வரும்? இல்லு பிளஸ் இ நமக்கு லீ அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா? அடுத்து லாஸ்ட் இன்னுங்க ஒரே ஒரு கான்சோனன்ட் அது அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப அது லீட். அப்ப CL EAN அப்படிங்கிற வேர்டை எப்படி பண்ணணும்? க்ளீன் அப்படினு ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? எப்படி பண்ணணும்? க்ளீன் அப்படினு நாம ரீட் பண்ணணும். அடுத்து HEAT. EAT எப்படி சார் ரீட் பண்ண சொல்லிருக்கோம்? EAT னா ஈட். இவ EAT னாது ஈட் அப்படினு ரீட் பண்ணணும். சொல்லுப்பா H என்ன சவுண்ட்? H அப்படினா இக் சவுண்ட் வரும் இல்லைங்களா? H னாது இக் சவுண்ட் வரும். E A T என்ன சவுண்ட் நமக்கு? ஈட். EAT என்ன சவுண்ட்? ஈட் முன்சல் வருது. அப்ப இக் பிளஸ் இ நமக்கு என்ன சவுண்ட் வரும்? ஹி அப்படினு வரும் இல்ல? இக் பிளஸ் இ என்ன வரும் நமக்கு? ஹி அப்படினு வரும். இட் கான்சோனன்ட் இட் என்ன பண்ணணும் நம்ம? அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப HEAT அப்படிங்கறத ஹீட் அப்படினு சொல்லி நம்ம ரீட் பண்ணனும். அடுத்து பாருங்க MEAT அப்படினு இருக்குது. பட் இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? M க்கு இம் சவுண்ட் இல்லைங்களா? M க்கு இம் சவுண்ட் வரும். அடுத்து EAT என்ன பார்த்தோம் நம்ம? EAT அப்படிங்கறத ஈட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? EAT க்கு ஈட்னு பார்த்தோம். இப்ப சொல்லுவோம் இம் கான்சோனன்ட் ஈங்க தவிர இம் பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? மீ அப்படின்னு வரும். என்ன வரும்? மீ அப்படின்னு வரும். அடுத்து லாஸ்ட் கான்சோனன்ட் இட். அப்ப MEAT அப்படிங்கறத மீட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க TREAT அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? T-க்கு என்ன சவுண்ட்? T-னா இட் சவுண்ட். R-னா என்ன சவுண்ட்? R-னா இது சவுண்ட். அடுத்து EAT அப்படின்னா என்னது? ஏற்கனவே பார்த்தா EAT அப்படின்னா ஈட் அப்படின்னு சவுண்ட் வரும். கரெக்ட் தாங்களே? சொல்லப்போ இட்டும் கான்சோனன்ட் இர்ரும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ண? இட்ட நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இர்ரு கான்சோனன்ட் ஈங்கிறது பபல். இர்ரு பிளஸ் இ என்ன வரும் நமக்கு? ரீ அப்படின்னு வரும் இல்லைங்களா? அடுத்து இட்டு ஒரே ஒரு கான்சோனன்ட், அந்த இட்ட என்ன பண்ணணும் நம்ம? அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப நான் வந்து ட்ரீட் அப்படின்னு வருது. அப்ப TREAT அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ட்ரீட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து DEAL அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லைங்களா? EAL முடிஞ்சா என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? ஈ அப்படின்னு வரும். EAL என்னது? ஈ அப்படின்னு சொன்ன இருக்கும்.
அப்ப DEAL அப்படிங்கிற வேர்ட் எப்படி நம்ம இது பண்ணோம்? டீனா இட்டு சவுண்டு, அடுத்து EAL அப்படின்னா ஈல் அப்படின்னு வரும். சொல்லுவா இட்டு பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? டி அப்படின்னு வரும். அப்ப டீல் அப்படின்னு படிக்கணும். இப்ப DEAL அப்படிங்கிற வேர்டை டீல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து MGAL இது எப்படி சார் ரீட் பண்றது? எம்னா இன் சவுண்டு, அகைன் EAL அப்படின்னா ஈல் அப்படின்னு வருது. இப்போ சொன்னா இம்மு பிளஸ் இ நமக்கு என்ன சார்? இம்மு பிளஸ் இ மீ அப்படின்னு வரும். அப்ப மீல் அப்படின்னு சொல்லி வருது. புரியுதுங்களா? அடுத்து SEAL அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம ரீட் பண்ணோம். எஸ்ஸுக்கு எஸ்னா இஸ் சவுண்ட் வரும். அடுத்து EAL என்ன சார் சவுண்டு? EAL பார்த்தா அப்படின்னா ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னா இஸ் கான்சோனன்ட் ஈங்கிறது வவல். அப்ப இஸ் பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? சி அப்படின்னு வரும். என்ன வரும்? சி அப்படின்னு சொல்றது. அப்ப சீல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இப்படி ரீட் பண்ணோம், சீல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் அண்ட் ரீகால் பண்ணலாம் பாருங்க. DEAN அப்படிங்கிற வேர்ட் எப்படி ரீட் பண்ணோம்? டீன் அப்படின்னு படிக்கணும். LEAN அப்படிங்கறத லீன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். CLEAN அப்படிங்கறத க்ளீன் அப்படின்னு ரீட் பண்ணணும். HEAT அப்படிங்கறத ஹீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். MGAT அப்படிங்கறத மீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். TREAT அப்படிங்கறத ட்ரீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். DEAL அப்படிங்கறத டீல் அப்படின்னு ரீட் பண்ணணும். MGAL அப்படிங்கறத மீல் அப்படின்னு ரீட் பண்ணணும். தென் ஃபைனல் ஒன் SEAL அப்படிங்கறத சீல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see you next video.